2019ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி தமிழினி புலனம்ன்ற வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கணும். 25 பேர் மட்டுமே கொண்டு உருவாக்கப்பட்ட குழுவில் இன்றைக்கி 477 பேர் இருக்காங்க. இதில் செவிலியர்கள், மருத்துவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த குழுவில் 352 பேர் மருத்துவத்துறையை சார்ந்தவர்களாக, மருத்துவ பணியாளர்களாக இருக்கிறாங்க. இந்த குழுவில் டெய்லி ஒரு போட்டி நடத்தி தமிழ் மொழி வளர்ச்சி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த குழுவில் பார்த்திங்கன்னா தினமும் நடைபெறக்கூடிய போட்டிகளில் ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு பரிசுகளாக புத்தகங்கள் தொடர்ந்து வழங்கி அவங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கடலை மிட்டாய், எள்ளுருண்டை, கொள்ளுருண்டை, அப்பளம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு காட்டணுன்றதுக்காக அந்த சுத்திர மிட்டாய், ஜவு மிட்டாய் மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி நாங்கள் அறிமுகப்படுத்தி அவங்கள அதை சாப்பிட வச்சு 80களில் 90களில் எப்படி சிற்றுண்டிகள் இருந்தது, தின்பண்டங்கள் இருந்ததுன்றதை அறிமுகப்படுத்தி 2K கிட்ஸை ஒரு நல்ல வழிமுறைக்கு பழைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சி இன்றைக்கி தமிழினி, அன்புடன் தமிழினி என்ற பேரில் இன்றைக்கி உருவாக்கியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இசை நிகழ்ச்சி, முத்தமிழையும் பறைசாற்றுற மாதிரி இயல், இசை, நாடகம், இந்த 3 விஷயங்களுமே இங்கே நடக்குது. இதில் பட்டிமன்றமும் நடைபெறுகிறது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழி எவ்வளவு அழகானது, எவ்வளவு இனிமையானதுன்றதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தில் இதை செய்கிறோம். இதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்லேருந்து, பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இரவு நிலா தோசைன்றது ஒன்று, நிலா சோறு சாப்பிடக்கூடிய அந்த காலங்கள், பசுமையான நினைவுகளை மீட்டெடுக்கணுன்றதுக்காக பெரிய கோவிலுக்கு அருகில் இன்றைக்கி நிலா சோறு அப்படின்றது மையப்படுத்தி நிலா தோசையை கொடுத்து இன்றைக்கி ஒரு கூட்டாஞ்சோராக நாங்கள் இந்த நில ஒளியில் சாப்பிட்றதா முடிவெடுத்திருக்கோம். இந்த விஷயங்கள் மூலமாக தமிழ் பாரம்பரியம், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் மீட்டெடுக்கப்படுன்றது எங்களுக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசு பொருட்கள் தஞ்சாவூரினுடைய இன்னும் புவிசார் குறியீடு பெற இருக்கக்கூடிய கும்பகோணம் காப்பித்தூள், வெற்றிலை, கும்பகோணம் வெற்றிலை, இதை முன்னிறுத்தி அவங்களுக்கு உரம் பரிசாக கொடுக்குறோம். மரக்கன்றுகளை பரிசாக கொடுத்து சமூகத்தின் மீதும் இந்த குழு அக்கறை செலுத்த வேண்டும்ன்ற நோக்கத்தில் இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டாக்டர் VC சுபாஷ் காந்தி, மாநகர் நல அலுவலர், தஞ்சாவூர் மாநகராட்சி.